வணக்கம். கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் இனிமையான நாளாகவும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 2 பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை, வருடம் பிறந்து இன்று 33ஆவது நாள். இன்றைய வளர்பிறை திதி சதுர்த்தி, நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கரண நேரம் 10:30 12 மணி நண்பகல் வரை. மகர லக்னத்திலே சூரியனின் நாழி இருப்பு 1 வினாழி 55. சூரிய உதயம் 6:36 நிமிடங்கள். இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம். இன்றைய கோச்சார பலன்: ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது. சூரிய புதன் மகரத்திலும், சனி கும்பத்திலும், ராகு சுக்கிரன் மீனத்திலும் அமர்ந்திருக்க, அவருடன் சந்திரன் பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய திதி பொறுத்த வரைக்கும் பஞ்சமி திதின்னு சொல்லுவாங்க. நார்மலாக கணவன் மனைவிக்கிட்ட சண்டை அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் வேணும் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டில் கடும்பாடி அம்மன் ஒரு கோயில், சின்ன அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் நேர்த்தி கடன் செய்துவிட்டு வரும்போது கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை, ஐக்கியம், அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். யாரை உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு ஜனங்களை கேட்டோம்னா, யாரெல்லாம் அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். கற்றாரை கற்றார் காமுறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்தவன்ப்பா, அவன் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதனால் நாம் அறிவை வளர்த்து கொள்வதிலே தான் பலவிதமான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் இந்த பஞ்சாங்க பலன்களை பார்ப்பது. திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் என்ற 5 அங்கங்களை கொண்ட பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அதிலே இன்று சதுர்த்தி திதி அப்படின்னு பார்த்தோம். முன்ன காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் சண்டை போடுறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா இந்த திதி தான் யூஸ் பண்ணுவாங்க. சதுர்த்தி திதி, பகைவரை வெல்வது அப்படின்னு பேர். நெருப்பு சம்பந்தமான செயல்கள் எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். ரிஷப கும்ப ராசிக்கு திதி சூன்ய ராசி இது. அவர்களுக்கு பரிகாரம் விநாயகரை வழிபடுவது. இன்றைய நாள் வார பலன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இன்றைக்கு கண்ணாடி வாங்கிறது, கண்ணாடி பொருட்கள் வாங்குவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் இன்றைக்கி சிவப்பு பொருட்கள் எதுவும் வாங்கக்கூடாது. கோதுமை பண்டம் வாங்கக்கூடாது. வாகனங்கள் வாங்கக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
இன்றைய நாளில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தான் அதிதேவத்தை. உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனுவோட நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதனால் எப்பவுமே சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. பணத்தை பற்றி எப்படி பணம் பண்ணணும் பற்றியும் தெரியும். நல்ல மனசுக்காரங்க. இவங்களுக்கு சாதாரண தோல்வியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தோண்டு போயிட மாட்டாங்க. எத்தனை வாட்டி அடித்தாலும் அடி தாங்குவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் சட்டம் படிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைய நாளில் நம்ம புது மனை புகுதல், ருது சாந்தி செய்தல், விவாகம் செய்தல், புது பெண்ணை அழைத்தல், குழந்தையை பார்க்கறதுக்கு போனோன்னா இன்றைக்கி போய் பார்க்கலாம். புது தரிசனம், புத்திர தரிசனம், காது குத்துறது, தொட்டிலிடுறது, நாமகரணம் செய்கிறது, அவங்களுக்கு ஆபரணம் போட்டுறது, இல்லைனா போய் ஜுவல்ஸ் வாங்கிறது, கோடி உடுத்தல்னு சொல்லலாம், புது துணி உணர்த்துறது, உபநயனம் பண்ணுறதுன்னு பூணூல் போடுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக பண்ணலாம். வயல்வெளியில் விதைக்கிறது, களஞ்சியத்தில் கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கறது, மறுசல் நடுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய நாள். மேற்கு திசை நோக்கி யாத்திரை செய்யக்கூடிய நாள். கடல் பயணம் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஷெட்யூல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பண்ணும்போது பலன்கள் நல்லபடியாக இருக்கும். இன்றைய யோகமானது சிவயோகம்னு பேர். சிவம் 20வது யோகம். இது சுபமான யோகம். இதில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு கொண்டவர்கள். தியானம், யோகம், பக்தி, ஞானம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி மகான்கள், யோகிகள், பெரியவர்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நாட்களில் இந்த யோகம் இருந்தால் ரொம்ப அதிக பலனை கொடுக்கும். தெய்வ காரியங்கள், திருப்பணிகள், தீர்த்த யாத்திரைகள் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த நல்ல ஒரு யோகமாக அமையும். இன்றைய கரணம் பத்திரை கரணம்னு சொல்லுவோம். எதையும் தோண்டி திருவி ஆராய்ந்து நான் யார் நீ யார்னு செக் பண்ணக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் கொண்ட காரகத்துவம் கொண்ட ஒரு கரணம் பத்திரை கரணம். ஆன்மீகவாதிகள், மருத்துவ சிந்தனையாளர்கள், ஜோதிடர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் நாட்டு வைத்தியர்லாம் சொல்லுவோம், என்ன சாப்பிட்டே என்ன போணுச்சு 4 வாட்டி கேள்வி கேட்டு தான் மருந்து கொடுப்பாங்க. அவர் வக்கீல், சட்டம் தெரிந்தவர்கள், நுணுக்கமான பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பத்திரை காரணத்துக்காரர்கள் பெறுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம். நாமளும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை கொண்ட கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு கொடுக்கும். முடிந்தவரை பறவைகளுக்கு உணவிடுதல், தானியம் போடுவது அப்படிங்கிறது ஒரு பலனாக வைத்து கொண்டீர்கள் என்றால் நல்லது ஒரு பலனாக இருக்கும். தொடர்ந்து ராசி பலனை காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. சிலர் கடன் வாங்கக்கூட நேர்க்கணும். பிள்ளைகளாலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதனாலே பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒருவரைக்கொரு அனுசரித்து செல்வது நல்லது. சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். அலுவலகத்திலே சில பிரச்சனைகள் உண்டு. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே இழுபறியான நிலையை காணப்படுகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் சக ஊழியர்களுடன் அனுசரணை செய்யலைன்னா பிரச்சனையை மாட்டி விட்டுருவார். விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை எல்லாம் இழுத்து விடுவாங்க. பங்குதாரர்கள்ட்ட எதிர்பார்த்த உறவை இழுபறியாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் சுமூகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் குடும்ப நிர்வாக பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சோர்வு, அமைதி குறையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சூழ்நிலை திருப்திகரமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 5, 7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய வாழ்வின் பலன்களை பெறுவதற்கு, வாழ்விலே முன்னேற்றம் பெறுவதற்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக பண்ணுங்கள். சிவனை வழிபட உங்களுக்கு நல்லதொரு காலம் நடக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையினால் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை பண்ணுங்கள். அவசியம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு காலமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.
ரிஷபராசி அன்பர்களே, பண வரவு திருப்தியாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் பொருள் வரவும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொடங்கும் முயற்சி வாழ்க்கையிலே ஆதரவு ஒத்துழைப்பை தரக்கூடியதாக இந்த 11வது இடத்து சந்திரனை கொடுப்பார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம். மற்றவருடன் வீண் வாதம் செய்வதை தவிர்ப்பது. பயணங்களால் அலைச்சல், சோர்வு, சகோதர வழியிலே சங்கடம், இவெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்திலே உற்சாகமான கலகலப்பான சூழ்நிலை காணப்படுவதனாலும், உங்கள் பணியிலே சக ஊழியர்கள் உதவி செய்வதனாலும், அதிகாரிகள் உங்கள்கிட்ட அனுசரணையாக நடப்பதனாலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்திலே கடுமையாக உழைப்பதனாலே எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்களிடம் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக வியாபாரிகள் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி தரும் ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் சலுகைகள் கிடைக்கும். இன்றைய நாளிலே 5, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், தாயார் அம்பிகையை மனதிலே நினைத்து வழிபடுவதும், உங்களுக்கு உத்திரட்டாதி என்ற காமதேனு பலவிதத்திலும் பலமாக நின்று பயன் தருவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, சந்தோஷம், சங்கடம் இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. புதிய முயற்சிகள் சாதகமாக இருக்கக்கூடிய அதே காலத்தில் பணம் கொஞ்சம் இருந்தால் தான் மற்ற வேலையை செய்ய முடியும்னு ஒரு எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் சிரமம் இருக்கும்போது சமாளிக்கிறது கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது இன்றைக்கி தான். வேறு வழி இல்லை, நான் பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இருப்போம். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 12ஆம் இடத்தில் இருக்க குரு, இவங்க எல்லாம் உங்களை வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைய நாளை ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் கலைந்து விடுங்கள். அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கு கொஞ்சம் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சிலருக்கு சில சலுகைகளும் கிடைக்கப் போகிறது. வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்காது. ஆனாலும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ செய்ய வேண்டாம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். அதனால் சக வியாபாரியோட அனுசரணையாக நடந்து கொள்வது மட்டும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். அலுவலகத்தை செல்லும் பிள்ளைங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2, 6 என்ற எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்லது, ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, கடகம் ராசி அன்பர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இது. அடுத்தடுத்து செலவுகள் ஏற்படும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் வலிய வந்து உறவு பாராட்டக்கூடிய நாள் இன்று. பிள்ளைகளாலே பெருமை, மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். எதிரிகள் வகையில் இடையூறுகள் நீங்கி ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறணும்னு எண்ணெல்லாம் மனசில் வரும். அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம். அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து சொன்னாலே போதும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்திலே புதிய முதலீடு செய்வதெல்லாம் இப்போ வேண்டாம். பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் இது.
புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு அந்த காரியங்கள் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் இருக்கிறது. அதனால் கணவருடைய ஆதரவோடு நல்லபடி இதை நிறைவேற்றி முடிப்பீர்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக அமைவதனாலும் கொஞ்சம் வித்தியாசமான இந்த நாட்களில் 1-5 என்ற எண்ணையும் வழிபாட்டு தெய்வமாக பெருமாளையும் மனதிலே நிற்கும்போது உங்களுக்கான அனைத்து விதமான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபினான்ஷியல் ஆஸ் வெல் அஸ் மேரிட்டல் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். அதனால் நல்லதொரு டீல் இந்த நாளிலே நடக்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நேயர்களே, புதிய முயற்சி அப்படின்னு எதாவது பண்ணணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பண வரவுன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உங்களுடைய பூர நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் என்ற பாதிப்பும் பண வரவு ஓரளவுக்கு தான் இருக்கும். திடீர் செலவுகள்லாம் இருக்கும். கையிருப்பு கரையத்துக்கான வாய்ப்பும் உண்டு. கடன் வாங்கவும் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை தேர்க்க வேண்டியிருக்கும். மற்றவர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனாலே பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வெளியூர் பயணத்தை தவிர்த்து புதிய முயற்சிகள் வார இந்த அப்படிங்கிற வீக்கெண்ட் அப்படிங்கிற இந்த நாளில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் சாதகமான முடிவெடுக்கிறதுக்கு அமைதியாக உட்காருங்க. திருமண முயற்சிகளில் பொறுமை அவசியம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருவதற்கான காலகட்டம் வருகிறது. அதனால் இன்றைக்கி அதை பற்றின விஷயங்களெல்லாம் நீங்கள் விண்ணப்பம்லாம் ரெடி பண்ணலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனாலே சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது என்ற மனதிலே கொள்ளுங்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டம் இன்று. சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வதற்கால் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். குடும்பத்திலே நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாகவும் சற்று சிரமப்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று 3-7 என்ற எண்ணும் முருகன் வழிபாடும் சுபிட்சத்தை தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். ஆனால் வீண் செலவுகளாலே மனசிலே சஞ்சலம் ஏற்படும். சகோதரர்கள் சில இடங்களிலே பிரச்சனைகள் கொடுத்து அதனால் சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். கணவன் மனைவிக்கிட்டே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலே செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையாக காணப்படும். உறவினர் வழியிலே சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு கொள்வது. வாழ்க்கை துணை வழியிலே உறவினராக ஆதாயம் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் பனி சுமையை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுருவார். ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார், சுக்கிரன் வந்திருக்கார். அதற்கேற்ற சலுகைகள் எல்லாம் கிடைக்குமானா கிடைக்கும். அதிகாரிகள் கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்டும் போது கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால் பொறுமையை கடைபிடித்தால் போதும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சக வியாபாரிகள் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பக்குவமாக நடந்து கொள்வதும், அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் திருப்திகரமான நாள்களாக இருப்பதனாலும் சலுகை கிடைப்பதனாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்றைய நாள் 3-5 என்ற எண்ணையும்
ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றி ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான பண வசதியுடன் இருக்கும் நாளாக மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்தும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் இருந்தால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் செய்ய முடியும். அதுலேயும் சாதகமாக முடிக்கிறதுக்கும் பண வரத்துக்கும் திருப்திகரமான நாள் இன்று. அவசியமான செலவுகள் மட்டும்தான் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் உண்டு, பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளி மாநிலங்கள் அமர்ந்திருக்கும் ஆலயங்களை சென்று தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டு. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பெரியவர்னு ஆலோசனை பெற்று நடப்பது நல்லது. நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் என்பதனாலும் அதிகாரிகள் அனுசரணையாக இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு மனநிலை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அமையும். வியாபாரத்திலே லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பங்குதாரர்களும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடாது. இன்றைய நாளில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றே சொல்லலாம். செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண் 2, 4. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. இவரை வழிபட வாழ்வில் வினை தீரும் என்பது திண்ணம். வாழ்க வளம். விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உடனுக்குடன் வந்து தீர்ந்துவிடும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தத்தை நீக்கி அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்வார். உறவினர் வருகையினாலே குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல சுப செய்தி வந்து சேரக்கூடும். வழக்குகளிலே பொறுமை அவசியம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனாலே பொறுமையாக இருக்கிறது வேண்டும். பேசும்போது பொறுமை எக்ஸ்ட்ரா வேணும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஊழியர்களுடன் இணக்கமாக பழகுங்கள், அது நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு தேவையற்றவர்களுக்கும் கோவப்படுறதை அவாய்ட் பண்ணுங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹையர் அப்ஸ்க்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரும் நாளாக இன்று அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமைத்து கொடுக்கும். இன்றைய நாள் 7, 9 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வேறு நிலைக்கு மாற்றி வைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நேயர்களே, சுப செலவு அப்படின்னா இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். தேவைப்பற்ற ஒரு பணம் பற்றிய பிரச்சனை இதெல்லாம் மைண்டில் தூக்கிடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் உதயகரமாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கிய கவனம், வெளியூர் பயணங்களில் உடல் அசதி இதெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஒருவருக்கு ஒரு புரிதல் இல்லாது செல்லக்கூடிய நாள். கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துடன் உறவினருடன் வீட்டு விசேஷங்களிலே கலந்து கொள்ளும் ஒரு விசேஷகரமான நாளான இந்த நாள் அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு அவர்கள் விருப்பப்படி இடமாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்திலே வியாபாரம் காரணமாக
தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவதனாலும் சக ஊழியர்கள் இணக்கமான சூழ்நிலை இருப்பதனாலும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகினாலே பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளினே 5, 9 என்ற எண்ணையும் விநாயகப் பெருமானின் வழிபாடும் மிகுந்த உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, மனதிலே தன்னம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதிலே சாதனை செய்வது அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இந்த மனஸ்தாபத்தை நீக்கி உங்கள் சுப இடத்திலே 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடித்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். என்று வெளியூர் பயணங்களினாலே ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் தந்தையுடன் மன வருத்தம் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் இணக்கமாக அவரோட நடந்து கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினாலும் சகோதரனாலும் சில சின்ன பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு, பின்பு நீங்கிவிடும். அதனால் கொஞ்சம் இன்றைய நாளுடைய முதல் பகுதி கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி அலுவலகத்திலே கொஞ்சம் திருப்திகரமான போக்கு காணப்படும். வேறு வேலைக்கு எதனா மாற்றம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான முயற்சிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை அன்றைக்கி அதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு பணிகளிலே முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கும். வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு வாடகை இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு மாறதுக்கான இல்லை கடையை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அதனால் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கூடுதல் வேலை செய்ய வேண்டிய சலுகைகள் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 3, 7 என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிகுந்த உற்சாகத்தை உங்களுக்கு தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாள். பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், குபேரன், காமதேனுங்கிற நட்சத்திரமான உத்திராட்டாதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. செலவுகள் குறைந்திருக்கிறதுனாலையும் சேமிப்பு அதிகமாவதுனாலையும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இருப்பீங்க. உறவினருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வெளி மாநிலங்களிலே அமர்ந்திருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் அமையும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். அரசு கல்லூரி இங்கே இருந்தெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஹவர்ஸ் அவுட்டிங்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பிள்ளைகள் ரொம்ப பெருமையாக அவங்களுக்கு இருப்பாங்க. அலுவலகத்திலே சில பணியாளர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதனாலும் உங்கள் வேலையிலே கவனம் செலுத்துவதனாலும் ஒரு நல்ல முக்கிய விடுமுறைகள் எடுப்பதனாலும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். இன்றைக்கி பெருசாக சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபாரத்திலே கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடப்பதனாலே பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதனால கொஞ்சம் வியாபாரம் சுமூகமாக போயிட்டுருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு தான் நிறைவேறும். அதனால் ஃபுல் ஃப்ளெஜில் என்ன ஃபீல் பண்ணாமல் 6, 8 என்ற எண்ணை மனசில் நிறுத்தி மனதிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடும்போது பலவிதமான நன்மையை பெறலாம் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி நேயர்களே,
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நேரம். அரசாங்க காரியங்களிலே அனுகூலமான ஒரு காரியங்கள் நடக்கும். முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் வழக்குகள் சாதகமான போக்குடையும் இருப்பதாகவும் அமையும். எதிரிகளாலே ஏற்பட்டிருந்த இடையூறுகள் விலகும். முக்கியமான முடிவு எடுப்பதற்கு குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை முக்கியமாக தேவைப்படுகிறது. அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. அவசியம் சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டு. அது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். சக பணியாளர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா சனி. அந்த சனீஸ்வரன் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உண்டு. பங்குதாரர்களுடைய சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வசதியான வாய்ப்பு கொண்ட பங்குதாரர்கள் உங்கள் வந்து சேருவார்கள். அவர்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உற்சாகமாக இந்த நாளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இன்றைய நாள் 2, 6 என்ற எண்களையும் பழனி ஆண்டவரை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பல விதத்திலும் சங்கடங்களை விலக்கி நல்லதொரு பாதையை காட்டி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.